அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம். எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். இந்த இனியதொரு மதிய தருணத்தில் எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக திருப்தியாக உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் பொறுமையாக கேட்பாங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ கம்மிங் டு த டாபிக், ராகு கேதுக்கள் நம் வாழ்க்கையில் என்ன செய்கின்றன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ராகு கேது, இந்த ராகு கேது தான் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு பல மேஜிக் பண்ணிகிட்டு இருக்குது. காலையில் நம்ம எந்திரிக்கிறதுல தொடங்கி நைட்டு முடிகிற வரைக்கும் இந்த ராகு கேது அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த 12 ராசி கட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படிங்கிறது டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் அந்த 1 2 3 4 5 6 7 8 9 இது கேது. ஸோ இங்கே கேன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்போது இந்த 3 இந்த 7 இந்த 11 இது எல்லாமே ராகு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க, இந்த கேது தான் இருக்கும் வீட்டிலிருந்து முன்னும் பின்னும் 3ஆம் வீட்டை கண்ட்ரோல் செய்கிறார் அப்படிங்கிற கணக்கு இது. சரிங்களா? ஸோ அப்போது இதுவும் கண்ட்ரோல், ஸோ இதுவும் கண்ட்ரோல், ஸோ இதுவும் கண்ட்ரோல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக கனெக்டிவிட்டி ஆகிடுச்சு. எது கனெக்டிவிட்டி ஆகலை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நீர் ராசிகள் கனெக்டிவிட்டி வரல. அப்போ இவங்களாம் ராகு கேதுக்கள்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா அங்கே சனி பகவானும் புத பகவானோட நட்சத்திரம் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேர் போதும் வாழ்க்கையை வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே சனி அப்படிங்கிறதும் இங்கிலீஷ் எழுதிடுறேன். சரிங்களா? அப்புறம் புதன். ஸோ இவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீர் ராசிகளில் இருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன சார், அப்போது இந்த ரிஷபம், இந்த கடகம், மகரம் எல்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அங்கே யார் இருக்காங்க? முக்கியமான ஆளுங்களாக இருக்காங்க. இந்த செவ்வாய் அப்படிங்கிறவரது இங்கே 2 பாதம் இங்கே 2 பாதம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது அவிட்டம், இந்த பக்கம் சித்திரை, அந்த பக்கம் வந்துட்டு மிருகசீரிஷம் அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் அப்போ நம்ம மைன்யூட்டாக நம்ம கவனித்து பார்ப்போம். கேது வந்து செவ்வாய் போல செயல்படுபவர். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா இந்த 2 வீட்டையும் இவர் கண்ட்ரோல் எடுத்துருவார். ஓகே. ஸோ இந்த 2 வீடும் செவ்வாயோட கண்ட்ரோலில் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 2 வீடும் செவ்வாயோட வீட்டில் கண்ட்ரோலில் வந்துடும். அப்புறம் ராகு வந்துட்டு டூயல் கேரக்டர், மல்டிபிள் கேரக்டர், அதாவது சனி ப்ளஸ் சுக்கிரன் கியூப் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போது சனிபானை போலையும் சுக்கிரனை போலவும் பல மடங்கு செயல்படுத்துவார். அப்போ என்ன ஆகுனா சனியை போல கஷ்டம் கொடுப்பதில் 100 மடங்கு கஷ்டப்படுத்துவார். ஆனால் சுகத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறனா சுக்கிரனை விட 100 மடங்கு சுகத்தை அவர் திரும்ப கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு டைமென்ஷன். இது சும்மா ஒரு ரஃபாக அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்கார் அதை வச்சே கூட நம்ம பலன் சொல்லிகிட்டே வரலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஓகே, இப்போ இது ஒருத்தருக்கு ஜாதகத்துக்கு கன்னி லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இங்கே இடத்துல வந்து சனி கேது. ஸோ அவங்க வந்து 1984 to 86 பீரியடில் பிறந்தவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ சனி கேது இந்த இதுக்குள்ளே வருவாங்க. ஓகே. அப்போ இங்கே சனி கேது 2ல் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ராகு இருப்பார். அப்போ என்ன ஆகும்னா நம்ம படிச்சிருப்போம் பாவத் பாவம், அதுக்கப்புறம் வந்துட்டு 8ஆம் ஆதிபத்தியம், 3ஆம் ஆதிபத்தியம், அப்படி 2ஆம் ஆதிபத்தியம் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு ஒரு ராகு திசையோ கேது திசையோ வந்தால் எப்படி இருக்கும்? சரிங்களா? ஸோ இது லக்னம் நம்ம கன்னின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல ராசி வந்துட்டு நமக்கு பிடிச்ச ராசி ஒரு ரிஷப ராசியாக வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ இந்த ரிஷப ராசியாக இருந்து ராகு திசையில் வந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ராசி அப்போ சந்திரன் அப்படிங்கிறது இங்கே முடிவாயிடுச்சு. ஸோ சந்திரனுக்கு 12ல் ராகு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் லக்னத்துக்கு 8ஆம் ஆதிபத்தியம். சரிங்களா? இது வந்துட்டு வெறும் நம்ம இந்த 2-3 கிரகங்களை மட்டுமே வச்சு சொல்கிறோம். பட் ஆனால் இனி மீதி இருக்கிற பேலன்ஸ் கிரகங்களை வச்சு வரும்போது இனி நிறைய நம்ம சொல்லிகிட்டே வரலாம். பட் இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதி போல செயல்படுவார். இது நம்பர் 1. ஸோ நம்ம அடுத்து பேசிக்காக ரூல் பார்த்தோம், சனி ப்ளஸ் சுக்கிரன். ஸோ 3 கியூப் ஆயிடுச்சு, ப்ளஸ் கேது. ஸோ அப்போ ராகு கேது பற்றி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? ராகு வந்துட்டு வெறும் தலை. ஓகேங்களா? கேது வந்துட்டு வெறும் உடல். ஓகேங்களா?
அதாவது நம்ம காலையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம பேசுகிற பேச்சு எல்லாமே இந்த வாயில் தான். சரிங்களா? ஸோ இந்த வாய் தான் எல்லாத்துக்குமே காரணம். அது அரசியலாகட்டும், குடும்பமாகட்டும், இல்லை வேலை செய்கிற இடமாகட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த வாய் தான் காரணம். இப்போ இங்கே சந்திரன் அப்படிங்கிற ஒரு உச்சம், இது நம்ம ஜோதிடத்தை எல்லாம் படித்தது. சரிங்களா? அப்போ இங்கே உச்சம் பெற்ற சந்திரனுக்கு 12இல் ராகு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவகம் அப்படிங்கிற கணக்கு வருது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகிருக்கும்? சும்மா ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, அப்போ ஒருத்தர் செவ்வாய் தசையில் பிறந்திருக்காரு, மிருகசீரிஷம் நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்கன்னா, அவருக்கு ராகு தசை என்ன வரும்? மிட் ஏஜில் வரும். அப்போ மிட் ஏஜில் வந்தார்னா அவருக்கு எதிர்பாராத புகழ், பெயர், அந்தஸ்து, கௌரவம், லாட்ரி சீட்டு, புதையல் யோகம் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? என்ன சார் இங்கே சனிக்கு எது இருக்காரு, அங்கே ராகு இருக்கார், அப்புறம் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் குரு இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பார் அந்த ராகுவை. இங்கே தான் ட்விஸ்ட்டு. சரிங்களா? சரி, இந்த குரு இங்கேருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ராகுவுக்கு வந்துட்டு ஒரு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு வலிமை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரித்தி ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை ஒன்று நடிச்சிட்டு இருக்கோம், யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த குழந்தை ஏன் சின்ன வயசுலேயே ஏன் ஃபேமஸ் ஆகணும் இருக்குங்களா? இப்போ ரீசெண்டாக கட்டா குஸ்தி 2ன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த குழந்தைய பாருங்கள், சின்ன வயசுலேயே டக்குன்னு ஃபேமஸ் ஆகுது. இது எல்லாமே ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திரைத்துறைக்குள்ளே வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ராகு சம்மந்தப்படணும். ஏன்னா ராகு சம்மந்தப்படாமல் மீடியாவுக்குள்ளே நீங்கள் உள்ளே வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் ஃபெமிலியர் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ராகு அப்படிங்கிற மேஜிக் பிளானெட்டு. அப்போது கேது வந்துட்டு வேலை செய்யும் தானே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ராகு வந்து நம்ம தலைனா கேது உடலாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், ஆடியோ மெசேஜ் எல்லாம் பின்னாடி வருது. ஏன்னா இங்கே கேது வரும்போது தடை அப்படிங்கிறது வருது. ஸோ பேசும்போது ஒரு சில தடையும் கூடவே சேர்ந்து வரும். சரிங்களா? அப்போது இந்த கேது என்ன பண்ணுவாருன்னா உடலை வருத்த வைப்பார். இங்கே எவ்வளவு யோகங்கள், எவ்வளவு இது எல்லாமே வந்தாலும் அந்த கேது அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வேலை செய்கிறீங்கன்னா சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட முடியாது, உங்கள் உடம்பு கெட்டு போகும். அண்ட் மோரோவர் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ராகு கேதுவோட டைமென்ஷன் என்ன சொல்லுது? ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பித்தா கேதுங்கிறது ஒரு பக்கத்தில் வந்து நமக்கு வந்துட்டு தொந்தரவுகளும் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதோட முன்னேற்ற பாதை, அதுக்குண்டான ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பணத்தை நிறைய கொடுக்க வச்சு அனுபவிக்க வச்சுட்டு கடைசியில் வந்துட்டு சீப்போ இது எனக்கு வேண்டாம், இது புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் துறக்கி விட்டுருவோம். அதுதான் கேதுவோட கடைசி கட்ட இயல்பே. சரிங்களா? அப்போ அந்த கேது என்னத்தை கொடுக்குறார்? ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த ஞானம் கொடுக்கும்போது அந்த பதவியில் சம்பாதிச்ச பணம், பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாத்தையும் விலகி வச்சு நிம்மதியாக அப்படியே வந்துட்டு விலகி போயலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருவார். ஓகேங்களா? இது வந்துட்டு பேசிக்காக சின்ன வயசில் வந்த கேது, ராகு கேதுவோட திசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இதுவே கொஞ்சம் அப்படியே வேற மாதிரி அதே ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரமாக வச்சு அவருக்கு இந்த ராகு கேது தசை கல்யாண வயசில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்லுவாங்க ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய தோஷ வகைகள் சொல்லுவாங்க. காலசர்ப்ப தோஷம் இருக்குது சார், அதனால் கல்யாணம் ஆகலை அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காலஸ்தியில் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலஸ்தியில் போய் பரிகாரம் பண்ண எல்லாம் சரியாயிடுமா? ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுவோம். ராகுக்கே தோஷம் இருக்குதுன்னா உடனே வந்து காலஸ்தி போய் அனுப்பிச்சி வச்சுருவோம். அங்கே போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்து எல்லாம் சரியாக போய்டும். ஓகே, அது வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகும், எல்லாருக்குமா அது செட் ஆகும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். ஏன் யோசிச்சு சொல்லணும்னா ஒவ்வொரு ஜாதகமும் வந்துட்டு ஒரு கைரேகை மாதிரி, அது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் மாறிட்டே வரும். ஏன்னா இந்த உலகத்தில் 900 கோடி மக்கள் இருக்காங்க, 360 டிகிரி இந்த இதுக்குள்ளே. நம்ம வெறும் இங்கே 12 கட்டமாக சிம்பிளாக இங்கே பார்த்துட்டோம். கொஞ்சம் அப்படியே வெளியிலேருந்து நம்ம கேலக்சிலேருந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம வெறும் டஸ்ட்டு மாதிரி தெரியும். அப்போது இதையெல்லாம் கணிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு கணக்கு வேணும், எவ்வளவு தெய்வ பலம் வேணும், இதையெல்லாம் சொல்கிறதுக்கு எவ்வளோ வாக்கு பலம் வேணும். சரிங்களா? இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேதுங்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேணும். ஓகேங்களா? அப்போ அந்த கேது பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் சொல்லவும் முடியும். இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறப்போ வந்துட்டு ஜாதகருக்கு இப்போ திருமணம் வருது, அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா மெயினாக சுக்கரனோட நிலைமையை நம்ம பார்க்கணும். இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு சுக்கரனை பற்றி நான் எங்கேயுமே சொல்லலை. சரிங்களா? இப்போ இன்கேஸ் இந்த ஜாதகத்தில் சுக்கரன் நீசமாகி இருக்கார், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலஸ்தி மட்டும் போயிட்டு வந்தால் சரியாக போயிடுமா? முடியாது. சரிங்களா? ஏன்னா திருமணங்கிறதே கஷ்டம். இன்றைக்கி தேதிக்கு லாஸ்ட் மீட்டிங்கில் நான் சொன்னேன், யாருடைய ஜாதகம் திருமண பொருத்தத்திற்கு வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டு வாங்கிக்கிறது நல்லது. பர்டிகுலர்லி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிறது நல்லது. அதில் வந்துட்டு
ஹெச்ஐவி டெஸ்ட்டும் முதற்கொண்டு எடுக்கிறதும் நல்லது. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்கிற விதமே வேறு. ஏன்னா இந்த ராகு வந்து சனிமான் வீட்டில் இருக்கார், இப்போ மறுபடியும் சனிமான் வீட்டுக்குள்ளே வருவார். அந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடகத்துக்குள்ளே போகிறார். ஏற்கனவே தண்ணி பிரச்சனை பற்றி பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க நேற்று முந்தானத்தெல்லாம், இனியும் பேச தான் போகிறாங்க. ஸோ தண்ணி தான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது வரும். கேது தண்ணி வீட்டுக்குள்ளே போகிறார், தண்ணி தான் பிரச்சனை. அது குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லா தண்ணியும் கணக்காகும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த டெஸ்ட்டு பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வரும். சரி, அப்போ கோயில் பரிகாரம் வேறு எதுவும் பரிகாரம்லாம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு கேட்டால் பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஆனால் முதல்ல வந்துட்டு இங்கே பேசிக்கான சில விஷயங்கள்லாம் ஃபுல்ஃபில் பண்ண பிறகு தான் பரிகாரத்துக்கே நீங்கள் போகணும். சரிங்களா? பரிகாரங்கிறது உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே இதிலே முடிச்சிட முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அறிவியல் பூர்வமாகவும் கொஞ்சம் போகணும். ப்ளஸ் அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது ஜாதகருக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லணும். இப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தர் மணிகண்டன் சார்னு ஒருத்தர் பேசினார், நம்ம நண்பர். அவர் சொன்னார் சில விஷயங்கள்லாம். ஸோ அந்த விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது இந்த சுக்கரன் வந்து 12ல் மறைஞ்சு போச்சுன்னா அப்போ தாம்பத்தியம் சுகப்படாதுன்னு அர்த்தம். தாம்பத்தியம் சுகப்படாத ஆளுக்கு போய் எதுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. இல்லைப்பா அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. அவருக்கு சுக்கரதசை நடக்க போகிற மாதிரி இருந்தால் நம்ம பார்க்கலாம், இல்லாட்டி அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அப்போ சுக்கரன் நீசமானவங்கள கல்யாணம் ஆகாத, கல்யாணம் ஆகும், ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆகும். ஒரே ஒரு பொண்டாட்டி கூட நல்லதமாக வாழ்வார் அவர். சரிங்களா? அதுதான் கணக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாயாஜாலங்கள் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் போன தடவை சொன்ன மாதிரி 76,000 கோயில் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக எடுத்தால் லட்சக்கணக்கான கோயில் இருக்குது. யாருக்கு எந்த கோயில் சொல்லணுங்கிறதே ஒரு தனி சாப்டர். இந்த ஒரு வீடியோ பத்தாது, ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் கோயில் பரிகாரம் சொன்னாலும் சரி, இல்லை வித்தியாசமான பரிகாரங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கொஞ்சம் லாஜிக்காக அப்ளை ஆகிற மாதிரி பரிகாரம் சொல்லுங்கள். இப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல கல்யாணம் லேட் ஆகுது, ராகு கேது வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா வெறும் காலஹஸ்தி மட்டும் பரிகாரம் கிடையாது. முதல்ல உங்கள் ஊரில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஒரு ஃபேமஸான விநாயகர் கோயிலேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா விநாயகர் தான் கேதுவோட அம்சம். ஸோ விநாயகரோட அருள் இல்லாமல் எதுவுமே முடியாது. ஓகேங்களா? மகாபாரதத்துக்கு வந்துட்டு அவர் எப்படி வியாசர் வச்சு எழுதினாலும் வியாசர் தான் நமக்கு வந்துட்டு ஜோதிடத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆள். ஸோ அவர் வச்சுக்கிட்டு விநாயகரை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க குலதெய்வம் மற்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக காலஹஸ்தி அனுப்பணும். இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுது காலஹஸ்தி போங்க சார், கல்யாணம் ஆகிடும், அப்படிலாம் ஆகாது. சரிங்களா? ஸோ இதை முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ராகு கேது வந்துட்டு இதோட முடியாது. ஏன்னா எனக்கு அப்புறம் நிறைய பேர் பேச ரெடியாக இருக்காங்க. ஸோ வாய்ப்பளித்த அனைத்து நிறுவனங்களுக்கும் மிக்க நன்றி, வணக்கம். அப்புறம் என் பேர் கார்த்திக் பாபு. ஃபோன் நம்பர் 8610481643. சரிங்களா? எல்லாமே பார்க்கலாம், நல்லாவே பார்க்கலாம், நல்லாவே சொல்லலாம். நன்றி. அதாவது பல கஷ்டத்தோட ஜாதகம் பார்க்குற நம்மகிட்ட வருவாங்க. ஐயாட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு ஒரு ப்ளஸ் வந்து அவர் ஃபேஸை பார்த்தாவே அவங்களுக்கு உற்சாகம் வந்துடும். அந்த ப்ளசண்ட்டாக ஒரு ப்ளீஸிங் மைண்டோட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த வர்றவங்க என்ன பிரச்சனையில் வந்தாலும் இவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை மறந்து ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ள அப்படிங்கிறத உண்மை. ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சன் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.